வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நமக்கு நிறைய தைரியம் இருந்தாலும், எவ்வளவு விதமான டேலண்ட் இருந்தாலும், எவ்வளவு விதமான சமாளிக்கக்கூடிய திறன் இருந்தாலும், சில நேரத்தில ஒரு படபடப்பான ஒரு பிரச்சனை வருது. ஒரு கடன் பிரச்சனை வருது. மனுஷங்க நம்மள திட்டிட்டாங்க. நாளைக்கே பணம் தரணும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, நம்மகிட்ட அந்த தைரியம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஐய்யயோ! என்னடா இவ்வளோ மோசமாயிட்டோமா நம்போ? நம்ம ரொம்ப தைரியசாலி நம்ம நெனச்சிட்டு இருக்கோமே! நம்ம இவ்வளோ தானான்ட்டு ஒரு எண்ணம் வரும். இந்த படபடப்பான சூழ்நிலை அனைவருக்கும் வரதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன விதமான பிரச்சனைகளும் தாங்கக்கூடிய லெவல்ல தான் நம்ம இருப்போம். ஆனா, நம்மகிட்ட இருக்கிற திறமைய நம்ம மறந்துருவோம். அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளெஸ்ஸிங்க நம்ம மறந்துருவோம். ஒரு பெரிய பூட்டு நிபுணர், அதாவது பெரிய எப்பேர்ப்பட்ட லாக்கையும் ஓப்பன் பண்ணக்கூடியவர் அவரு. ஐரோப்பியா கண்டத்திலும் சரி, அல்லது ஆப்பிரிக்கா கண்டத்திலும் சரி, ஆசியா கண்டத்திலும் சரி, எங்க எவ்வளவு விதமான பூட்டுகள் இருந்தாலும் அது ஓப்பன் பண்ணி குடுக்குற அளவுக்கு திறமையானவர். நிறைய விதமான கின்னஸ் சாதனை அவர் செய்றாரு. நிறைய பேரும் புகழும் பெறுறாரு. ஒரு முறை இவருடைய மனவியல், அதாவது இவருடைய சைக்காலஜிய இவரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ட்டு இவர கூப்பிடுறாங்க. என்னன்னு கேட்குறாரு. எனக்கு ஒரே நிமிஷத்துல 60 பூட்ட ஓப்பன் பண்ண முடியுமா கேட்குறாங்க. ஒரு நிமிஷம்னா 60 நொடிகள் இல்லையா? ஸோ இவரு என்ன பண்றாரு, கட கட கடன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அதிசயமா எல்லாரும் கிளாப் பண்றாங்க. வாவ்! இவ்வளோ சீக்கிரமா இத்தினி பூட்ட எப்படி ஓப்பன் பண்றாருன்னு கேட்குறாங்க. இதுவரைக்குமே அவருடைய வாழ்நாள்ல சம்பாரிக்க முடியாத ஒரு அமௌண்ட் இவருக்கு தராங்க. ரூ. 5,00,00,000 அவருக்கு தரேன். ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, அந்த ரூ. 5,00,00,000 உங்களுக்கு தருவதாக சொல்றாங்க. ஒரு பெரிய கூண்ட காட்டுறாங்க. அந்த இரும்பு கூண்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ள போயிட்டு கதவு மூடிடுவோம். லாக் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு 10 கீஸ் உங்களுடைய கூண்டு வாசல்லயே போட்டுருவோம். உங்க பக்கத்திலேயே தான் போடுவோம். 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த சாவிய கண்டுபிடிச்சு நீங்க ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வந்துட்டீங்கன்னா, இந்த ரூ. 5,00,00,000 உங்களுக்கு அவர் ஓகேன்னாரு. ஆனா, இந்த 5 நிமிஷத்துக்கு மேல டைம் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு மரண தண்டனை. நீங்க அவ்வளதான். இது ஓகேவான்னு கேட்குறாங்க. இவரு ரொம்ப யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா 5 எப்பேர்ப்பட்ட சாவிய நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரே நிமிஷத்துல 60 விதமான பூட்டையும் ஓப்பன் பண்ணோம். எந்த ஒரு பெரிய விஷயம் இல்ல அவருக்கு தோன்றினாலும், ஒரு பக்கம் அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. சரி, மரண தண்டனையா? அந்த அளவுக்குலாம் போகாது பாஸ் சொல்லிட்டு அவர் இறங்கிர்றாரு. டைம் ஸ்டார்ட் ஆகுது. உள்ள போடுறாங்க. பூட்டு போட்டுடுறாங்க. இவர் ஸ்டார்ட் பண்றாங்க. கீ தேடுறாரு. ஒவ்வொரு கீயும் தேடுறாரு. ஒண்ணொண்ணா போடுறாரு. போட்டுட்டே இருக்கும்போது, அங்கருந்து அனௌன்ஸ்மென்ட் வந்துட்டே இருக்கு. 1 நிமிஷம் முடிஞ்சிச்சு. 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. 3 நிமிஷம் முடிஞ்சிச்சு. அவங்க சொல்ல சொல்ல இவருக்கு என்னடா இவ்வளோ டைம் ஆயிடுச்சான்ட்டு இவருக்கு படபடப்பு அதிகமாயிருச்சு. இந்த படபடப்புல என்ன ஆச்சுன்னா, ஒரே நிமிஷத்துல 60 பூட்ட ஓப்பன் பண்ணவருக்கு, 5 நிமிஷத்துல ஒரே ஒரு பூட்ட ஓப்பன் பண்ண முடியல. அந்த 10 கீயும் ட்ரை பண்றாரு. படபட படபடன்னு ஓப்பன் பண்ணல. கடைசியில அந்த 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அவரால அந்த பூட்ட ஓப்பன் பண்ண முடியல. வேர்வை விறுவிறுத்து ஒரு மாரி ஆயிட்டு மயங்கிட்டாரு. அம்மா கூண்டுக்குள்ளேருந்து அவர வெளிய கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு, "கவலைப்படாதீங்க. உங்கள நாங்க கொல்லலாம் மாட்டோம். ஜஸ்ட் இது சைக்காலஜியா டெஸ்ட் பண்ணோம். இதுல ஒரு பெரிய உண்மை என்னன்னா, நாங்க பூட்டே போடல. ஜஸ்ட் அதில மாட்டி ஒட்டி தான் வச்சிருந்தோம். நீங்க இழுத்துருந்தா கூட ஓப்பன் ஆகியிருக்கலாம். இது ஒரு மனவியல் செக் பண்ணுறதுக்காக தான். உங்களுடைய மனசு எப்பேற்பட்டது, சைக்காலஜியை செக் பண்ணது தான் இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சோன்னு அவங்க சொல்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம அப்படி தான் இருப்போம். நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருப்போம். பல பிரச்சனையை அட்டன் பண்ணியிருப்போம். பல விதமான மக்களுக்கும் ஓடி ஓடி உழைச்சிருப்போம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்காக நீங்கள் உங்கள் கீழே 10 பேரை வச்சு வேலையெல்லாம் செஞ்சுருப்போம். எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த கடன் பிரச்சனை வருதுப்பா. இந்த தேதிக்குள்ளே தரல உன்னை அசிங்கப்படுத்துவேன். வீட்டுக்கு உன்னை அசிங்கப்படுத்துவேன். உங்கள் குடும்பத்துக்குலாம் அசிங்கப்படுத்துவேன். வீட்டில் இருக்கிற பொருளாக வெளியே போட்டுருவேன். இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்பொழுது என்ன ஆகுனா, நம்ம அவ்வளோ சம்பாரிச்சுப்போம். அவ்வளோ விதமான விஷயங்களை சமாளித்து வெளியே வந்திருப்போம். இந்த ஒரு ஹர்ட்டிங் அந்த நேராக சைக்காலஜியாக தட்டுறாங்களே மனசில், நம்ம வீக்னஸ் எங்கன்னு பாட்டு தட்டும்போது நமக்கு படபடப்பு வந்துடும். என்னடா நம்ம இவ்வளோதான் போலுது, நம்ம ரொம்ப மனசில் பெரிய ஆளாக நினச்சிட்டு இருந்தோம். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி ஆயிட்டோமேன்னு ரொம்ப பதபடப்பாக. இதே போல் ஒரு பெரிய ஒரு காட்டில் இருந்து ஒரு பெரிய புலி வெளியே வந்தது. ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. இதை புளியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, முடியல. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூண்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த புலி மாட்டுன்ட்டு. அந்த புலி சிக்கவே இல்லை. தெரு தெருவாக ஓடுது. எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாய் மாட்டிக்கிச்சு. அது கண்ணில். அது ரொம்ப பசியில் இருந்தது. சரி நாயை கடிச்சு சாப்பிட்றலான்ட்டு அந்த நாயை துரத்துது. நாயும் ஓடுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது. யாரும் அந்த நாயை பிடிக்கிற மாதிரியெல்லாம் புலியை பிடிக்க முடியல. எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் கதவு மூடிட்டாங்க. ஓடுது ஓடுது தெரு தெருவாக ஓடுது. கடைசியாக அந்த கூண்டுக்கிட்ட வந்துட்டு அந்த கூண்டுக்குள்ளே நாய் ஓடிடுச்சு. இந்த புலியும் ஓடிடுச்சு. கதவு மூடிட்டு டப்புன்னு கதவு மூடிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை நிறைய இடத்துல நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க. நிறைய சொற்பொழிவு நிறைய பேர் சொல்லியும் இருப்பாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒன்று புலி உள்ளே போகணுன்னு என்ன பண்ணியிருக்கணும், நாயை சாப்பிட்ருக்கணும் இல்லையா? ஆனால் சாப்பிடல.
நாய் அங்கே பயத்தில் உட்காந்துருக்குது, புலி இந்த பயத்தில் உட்காந்துட்டு இருக்கு. ஆஹா நம்மளை பிடிச்சிட்டாங்க, நம்முடைய சுதந்திரம் போச்சுன்ட்டு பயந்தபடியே உட்காந்து இங்கிட்டு அங்கிட்டு சுற்றிட்டு கிடக்குது. 2 பேருக்கும் பயம் இருக்குது. ஒன்று புலியால் செத்துருவோம் இது பயம் இருக்குது, இன்னொன்று மனுஷங்கள செத்துருவோம் இது பயம் இருக்குது. புலி இப்பேற்பட்ட ஒரு புலி, அதாவது அந்த ஜில்லாவில் இந்த மாதிரி ஒரு புலியை பார்த்துக்க முடியாது. நிறைய பேர் அடித்து சாப்பிட்ருக்கு, ரொம்ப தைரியமாக தில்லாக இருந்த ஆள் மாட்டிக்கிட்டோம். ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது உண்மையான ஒரு சூழ்நிலை தான் பதட்டம். அந்த பதட்டத்தில் தன்னுடைய பலமே தெரியல. அது பலத்தில் ஒரு கதுவை எட்டி வச்சாவே உடஞ்சிரும், அந்த அளவு தான். இருந்தாலும் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளேயே மாட்டுக்குது. இது போலையும் சில பேர் தன்னுடைய பயத்தினால ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இப்படி தான் தான் கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை தெரிஞ்சிருந்து கூட சின்ன பிரச்சனை தான் இது வந்து வெளியே வர முடியாது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்குமே இந்த 1 கோடி ரூபா பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அதை விட பெரியவங்க நீங்கன்றதை நம்ம சில நேரத்தில் மறந்துடுவோம். ஸோ நம்ம அறிஞ்சு கொள்ளத்து பயம், அதாவது நம்மளோட சேலரியை வச்சோ, நம்மளோட இன்கம் வச்சோ, நம்மளோட சூழ்நிலையை வச்சோ, நம்ம அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்தை வச்சோ நம்ம பிரச்சனையை வந்து கால்குலேட் பண்ணுறது, அதாவது கம்பேரிசன் பண்ணுறது. ஆஹா இது செட் ஆகாது, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, அப்படி நம்ம செக் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா பயம் வரதான் செய்யும். ஆனால் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இதை விட ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பலன் கடவுள். கடவுள் தான் உங்களோட முக்கியமான பார்ட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த பூமியில் வருதுங்கன்னா சாதாரணமாக வரல. பல அணுக்கள், பல உயிர்களை தாண்டி தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கீங்க. அப்பேற்பட்ட நீங்கள் நசுங்கி போகிறதுக்கும், மற்றவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கோ, மற்றவங்ககிட்ட அவமான சொற்களை வாங்கிறதுக்காக கடவுள் உங்களை பிறக்க வைக்கவில்லை. மற்றவங்ககிட்ட அசிங்கமாக திட்டு வாங்கிறதுக்காக தான் கடவுள் உங்களை படைச்சார் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய ஏம் வேறு, உங்களுக்காக கடவுள் வச்சுருக்க விஷயங்கள் வேறு. பைபிளில் இதே போல் தான் மோசஸ்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு அடிமைப்பட்ட ஒரு மக்களை கூட்டுன்னு வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும், இதுதான் அவருடைய டார்கெட். அப்படி அவர் கூட்டு வரத்துக்காக அந்த அடிமைப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எஜமான்ட்டு அந்த ஆள் கூட்டு வரதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுவார். கடவுளை கூட இருந்து 10 விதமான அற்புதத்தெல்லாம் செஞ்சு லாஸ்ட் அந்த ஆள்ல ஐயோ போப்பா உங்கள் மக்களை கூட்டுன்னு போப்பான்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்ருவார். இவர் அனுப்பிச்சி விட்டு வெளியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா மக்களை கூப்பிட்டு வந்தார். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கடல் நடுவில், அந்த கடலை தாண்டி தான் போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி வரும்பொழுது அங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க. இது வரைக்குமே அத்தனை விதமான அற்புதங்களை செஞ்ச கடவுளை அந்த நேரத்தில் மக்கள் மறந்துட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இப்போ தான்ப்பா அந்த மனுஷன்னு தப்பிச்சு வந்து இவ்வளோ கடலில் மாட்டிக்கிட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் மறுபடியும் போர் செய்ய வரான். இவங்களை விடக்கூடாது, மறுபடியும் கொன்னுடணும், நம்மளை விட்டு ஒருத்தர் அடிமை வெளியே போகவே கூடாது, அவனை சாகடிச்சிடணும், எல்லாரையும் சாகடிக்கிறதுக்காக போரோட நிறைய விதமான போர் சேவர்களோட வராங்க ஆயுதத்தை தாண்டிட்டு. இவங்ககிட்ட கத்தியோ எதுவோ எந்த விதமான ஆயுதமும் கிடையாது. சாதாரண மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்குமே கடவுள் 10 அற்புதம் செஞ்சுருப்பார், அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு கடலை பார்த்தோன்னையும் இன்னும் பயந்துட்டாங்க. ஒன்று கடலில் சாக போகிறோம், இல்லாட்டி இந்த ஆளுகிட்ட சாக போகிறோன்னு பயத்தில் இருக்கும்பொழுது அதே கடவுள் என்ன சொல்கிறாரு, மோசஸை பார்த்து ஒன்றும் பண்ணாத இந்த தடியை தூக்கி கடலை நோக்கி காட்டுன்றாரு. நோக்கி காட்டுறாரு. கடல் 2ஆக பிரியுது. இந்த கடல்லையும் தாண்டி வெளியே வராங்க. இவங்களை துரத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய போர் சேவர்களை கடல் கிட்ட வரும்பொழுது கடல் மூடிடுது. நிறைய பேர் போர் சேவர்கள்லாம் செத்துடுறாங்க. ஸோ இந்த மக்கள் தப்பிச்சுட்டு வராங்க. இதுதான் விஷயம். நமக்கு கடவுள் நிறைய விஷயம் செஞ்சுருப்பார். அதெல்லாம் அந்த நிமிஷத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்படி மறந்துட்டு ஐயோ இவ்வளோ பெரிய கடலா, ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா, இவ்வளோ கடனை எப்படி அடைக்க போகிறோம், அவ்வளோ விஷயம்லாம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கடவுள் செஞ்ச நன்மைகளை ஜஸ்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்து ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. உங்கள்கிட்ட கடவுள் என்னென்ன விஷயம் நன்மைகளை செஞ்சுருக்காருன்னு எழுதி வச்சுங்களேன். ஒரு 10 எழுதுனீங்கன்னா 11வது உங்கள் கண்ணிலேருந்து பலபலம் தண்ணி ஊற்றும். ஏன்னா உங்களுக்கு கடவுள் அவ்வளோ விஷயம் செஞ்சுருப்பார். ஆனால் அப்படியே மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்து இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மறக்கடிக்கிற விஷயம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது இப்போ எவ்வளோ விதமான கடலாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இந்த கடலும் பிளக்கப்படும், நீங்கள் வெளியே வருவீர்கள். அது எத்தனை கோடி கடனாக இருந்தாலும் சரி. இந்த நம்பிக்கைன்றது மட்டும் விடாதீங்க. தொடர்ந்து நம்பிக்கையாக இருங்க. இது போல் நிறைய வீடியோ நான் போட்டுட்டு வரேன், தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பூஸ்ட் வரும். இந்த பூஸ்ட் என்ன ஆகுதுன்னா நம்பிக்கை அதிகரிக்கும். தொடர்ந்து இது போல் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நிறைய பேருக்கு தெரியாது, இது போல் விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரியாது. எப்பேற்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதாரண ஒரு வீடியோவை போல் இருக்கும், ஆனால் கடவுள் எப்படியோ அவங்களை காப்பாற்றி எப்படியோ ஒரு விஷயத்தில் அவங்க பூஸ்ட் பண்ணி விட்டுருவார். அதனால் நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. கடவுள் உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்து காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்.
ஆமாம், உங்களுக்காக தான் செஞ்சுட்ருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்காக எல்லா விஷயமும் செஞ்சு முடிப்பார். நம்பிக்கையோடு இருங்க. இந்த பிரச்சனை வெளியே வந்துடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.